பாரி கார்த்திக், அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவான உசிலம்பட்டி ஐயப்பனும் திமுகவில் ஐக்கியமாயிருக்கிறார். அது குறித்து தொடர்ந்து பேசலாம். வணக்கம். தன் வாழ்நாளெல்லாம் அம்மாதான் என்னுடைய உயிர் என்றும், அதிமுக தான் என்னோட உயிர் மூச்சும் என்றும், எனது இந்த வாழ்க்கையை கொடுத்த அம்மாவிற்காக நான் அர்ப்பணிப்போடு இருப்பேன் என்றும், இந்த உயிரும் இந்த உலகமும் எல்லாம் எனக்கு அம்மாதான், அதிமுக தான் என்று வரிக்கு வரி சொன்ன ஓபிஎஸ் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் தன்னை அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார். எம்ஜிஆர் மாளிகையிலேயே அடைக்கலமாக இருந்த அவர் தற்போது அறிவாலயத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். அறிவாலயத்திற்கு முதல் முறையாக வரும் ஓபிஎஸ்ஐ அமைச்சர்கள் வரவேற்று உள்ளே சென்று முதலமைச்சரிடம் அழைத்து சென்ற பின்பு அவர் தற்போது திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டு அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்னுடைய அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய இமாலய வளர்ச்சியாக இருந்தது. ஒன்றிய செயலாளரிலிருந்து துவங்கி அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனது முதல், அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக அவர் உருமாறியது முதல், தற்போது அங்கிருந்து கடுமையாக விமர்சிக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது 3 வருடங்களாக அதிமுகவிற்காக காத்திருந்தார். பாஜகவை நம்பி கொண்டிருந்தார். பாஜக தன்னை எப்படியாவது அதிமுகவினுடைய தலைமையை ஏற்றுவிடும் என்றும், அதன் மூலம் நாம் மீண்டும் அரசியலில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு சென்று விடுவோம் என்றும் அவர் அதிமுக தொண்டர்களை நம்பாமல், அதிமுக நிர்வாகிகளை நம்பாமல் பாஜகவை நம்பி கொண்டிருந்தார். ஆனால் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் நேரடியாக சந்தித்து அமித்ஷா போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பன்னீர்செல்வம் அவர்களுடைய கனவில் மண் விழுந்தது போல அந்த முழுமையான அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவருடைய முழுமையான கனவும் சேர்ந்து விட்டது. அவரை இனி சேர்ப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். ஏற்கனவே தோல்விக்கு பிறகு 2021 தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக ஒருங்கிணைப்பாளர் என்ற இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி வேண்டாம். அப்போது பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாக ஓபிஎஸ்ஸிடம் வந்து பசுமை வெளிச்சாலையில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸிடம் வந்து பேசினார்கள். முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசினார், செல்லூர் ராஜு பேசினார், தங்கமணி பேசினார். அவர்கள் 3 பேருடைய பேச்சை கடுமையாக விமர்சித்து அவர்களை வெளியே அனுப்பினார் ஓபிஎஸ். இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை என்றும், நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருப்பேன் என்றும் ஓபிஎஸ் கூறிய நிலையில் அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொதுக்குழுவை போட்டார். அந்த பொதுக்குழுவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது இவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்று பல்வேறு கருத்துக்களை வைத்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் 2வது நடந்த பொதுக்குழுவின் போது ஓபிஎஸ்க்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அப்ப அந்த பொதுக்குழுவில் தனக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்று உயர் நீதிமன்றத்தை நாடினார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் மற்றும் வைத்திலிங்கமும் அடுத்த பொதுக்குழு இணைந்த பிறகு அவர்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள் என்பது பார்ப்பதற்கு அனைவருமே சாட்சி. நானும் ஒரு செய்தியாளராக அப்போது இருந்தேன். கடுமையாக விமர்சிக்கப்பட்டு பாட்டில் உள்ளிட்ட, அதாவது வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் தூக்கி அடித்து அவர் வெளியேற்றப்பட்டு அசிங்கமாக திட்டி வெளியேற்றப்பட்டார்கள். இந்நிலையில் ஓபிஎஸ் அங்கிருந்து வெளியேறி, அதுதான் அவர் அதிமுகவில் கலந்து கொண்ட கடைசி கூட்டம் என்றால் வானகரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டம். அங்கு அவமானப்பட்டு வெளியேறினார். அதன் பிறகு அவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் அதிமுக எனக்கு தான் சொந்தம் என்று, நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று ஒரு வழக்கை தொடர்ந்தார். மேலும் அப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்பதற்காக ஏற்கனவே ஓபிஎஸ் தான் காரணம், நாம் வெளியேறியதற்கு முக்கியமான காரணம் என்று சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் கடுமையாக விமர்சித்த நிலையில் அப்போது தினகரன் நீக்கப்பட்ட நிலையில் தினகரனும் ஓபிஎஸும் கைகோர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பேசினார்கள். அது மட்டுமல்ல, மூத்த நிர்வாகிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும், நிச்சயமாக நாங்கள் அதிமுகவை கைப்பற்றுவோம் என்றெல்லாம் பேசினார்கள். இதே தினகரன் கட்சி ஆரம்பித்த பொழுது அமமுக என்பது ஒரு தற்காலிக இயக்கம் தான், நான் அதிமுகவில் சேருவது, அதிமுகவை எங்களுடைய கட்சி, அதை நான் அங்கிருப்பதுதான் என்னுடைய சரி, எனவே இது ஒரு தற்காலிக கட்சி தான், அதை மீட்கும் வரை இந்த கட்சி வைத்திருப்பேன் என்றும் சொன்னார். அதே வார்த்தையை தான் ஓபிஎஸ் சில நாட்களுக்கு பிறகு சொன்னார். அதிமுகவை ஒருங்கிணைப்பு கழகம் என்பது, அதிமுகவில் நான் இணையும் வரை இந்த மீட்பு கழகம் சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் அந்த அதிமுக மீட்பதற்கான எல்லா பணிகளையும் முன்னெடுக்கும் என்றார். ஆனால் அவர் ஆரம்பித்த அந்த கழகத்தில் ஒரு வாரம் கூட தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம், ஒரு பக்கம் திமுக பக்கமும் சார்ந்து விட்டார்கள். அதிமுகவில் நடந்த வன்முறை, அதிமுக அலுவலகம் நடந்த வன்முறை வெளியாட்டத்திற்கு ஓபிஎஸ் தான் காரணம் என்றும், அங்கு பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டதுக்கும் அம்மா அவர்கள் வாழ்ந்த வீடு என்றும், எம்ஜிஆர் அவர்களால் கட்டப்பட்ட இந்த வீடு சேதப்படுத்தப்பட்டதுக்கு ஓபிஎஸ் தான் முக்கியமாக காரணம் என்றும், அவருடைய ஆதரவாளர்கள் உட்பட அனைவரையும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அனைத்து
பதவிகளிலும் நீக்கப்படுவதாக வானகரத்தில் நடந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த பிறகு அதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தினார். இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, சட்ட போராட்டம் நடத்தினார். சட்ட போராட்டத்திலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை. இதனால் அரசியலில் தனித்து விடப்பட்டார். எவ்வளவு முறை பேசி பார்த்தும், எவ்வளவு முறை தான் விளக்கம் கொடுத்தும் அதை அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிராகரித்து விட்டார். கடைசியாக அவர் மேடையில் பேசி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்றார். அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதான் அந்த பெயரை சொல்லக்கூட எனக்கு கூசுகிறது, வாய் கூசுகிறது என்று பேசிய ஓபிஎஸ் அவர்கள் ஒரே வாரத்தில் மாற்றி பேசி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வெளிப்படையாகவே கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி துச்சமென தூக்கியிருந்ததன் காரணமாக தவிர்க்க வேற வழியின்றி தவித்துக் கொண்டிருந்தார் ஓபிஎஸ். அவரால் வேறு வழி இல்லை. என்றால் ஒரு பக்கம் அவர் நம்பியிருந்த பாஜகவும் அவர் கைவிட்டது, அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதிமுகவும் கைவிட்டது. அவர் அரசியலை விட்டு ஒதுங்கி விடுவார், ஓய்வெடுத்து விடுவார். அரசியல் அவர் மிகப்பெரிய உயரத்தை தொட்டு விட்டார். இனி அவர் மாற்றுக் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பே இல்லை என்று, சாத்தியக்கூறுகளே இல்லை என்று சொல்லப்பட்ட வழியில் அந்த விமர்சனங்கள் எல்லாம் பொய்யாக்கும் வகையிலும், அந்த கேள்விகள் எல்லாம் உடைத்து நொறுக்கும் வகையிலும் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்நாளெல்லாம் அம்மாவின் விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டனாகவும் இப்போதும் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன், என் உயிர் உள்ளவரை அதிமுக தொண்டனாக இருப்பேன் என்று மேடைதோறும் சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் தன் வாழ்நாளெல்லாம் அதிமுகவினுடைய விசுவாசி என்று சொல்லி தெரிந்த ஓபிஎஸ் அவர்கள் தன்னை பதவிக்காக திமுகவில் தஞ்சமடைந்திருக்கிறார். குறிப்பாக போடி ஒரு தொகுதியை தவிர திமுக சார்பில் அவருக்கு கொடுவதற்கான வாய்ப்பை என்று சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தை தான் இன்று காலை நடந்தது. போடி ஒரு தொகுதி மட்டும்தான் அவருக்கு தர முடியும் என்றும், அதை தவிர மீதம் இருக்கக்கூடிய தொகுதியில் ஏதும் அவருக்கு தருவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் சார்பில் 3 தொகுதிகளாக தங்களுக்கு வேண்டும். முதற்கட்டமாக 6 தொகுதிகளை கேட்ட அவர்கள் 3 தொகுதிகளாக தங்களுக்கு வேண்டும் என்றும், தன் மகனை இளைஞனுடைய பொறுப்பாளராக போட வேண்டும். அதாவது உதயநிதிக்கு அடுத்தபடியாக தற்போது இருக்கக்கூடிய இளைஞரணி துணை செயலாளர் 7 பேரோடு ஒருவராக போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. 3 தொகுதிகளில் 2 தொகுதிகள் குறித்து அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். போடி ஒரு தொகுதியை தவிர, போடி ஒரு தொகுதி மட்டுமே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை தவிர மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் பற்றி நாம் பேசிக் கொள்ளலாம் என்று திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார்.